நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நிறைய புதிய செட்டிங்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்ஜாய் பண்ண போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க, அவ்வளவுதான். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு தேவைப்படுது, அதையும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப்பில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜூம் அப்ளிகேஷனை பயன்படுத்திருந்தீங்கன்னா அதில் வீடியோ கான்ஃபரன்சிங் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே கான்செப்டை வாட்ஸ்அப்பும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங், வாய்ஸ் கான்ஃபரன்சிங் ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் வாட்ஸ்அப்பில். அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? ஜூம் ஆப் அப்ளிகேஷனில் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே இதை வாட்ஸ்அப்லையும் நம்ம பயன்படுத்தினா இப்படி இருக்கும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க, அதுக்குள்ளே நம்ம போவோம். இதில் கிரியேட் கால் லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கால் டைப், வீடியோ காலா ஆடியோ காலா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வீடியோ காலை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை நான் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய சோஷியல் அப்ளிகேஷன்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அவங்களுக்காக இந்த ஷேர் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 வழிகளில் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி உங்களுடைய அந்த மெம்பர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன கால் செட் பண்ணீங்களோ, வீடியோ காலா ஆடியோ காலா, அது வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பரிமாற முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இந்த செட்டப். பயன்படுத்துங்க வாட்ஸ்அப்பில். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத யாருக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்துகிறாங்க. சின்ன செட்டிங் தான், நீங்களே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு நீங்கள் ஆன்லைன் இருக்கிற மாதிரி காட்டலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத காட்டணுமா வேண்டாமா? வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி, அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் ஆன் ஆன்லைன். இந்த மேலே உள்ள செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன். இதை நீங்கள் எவ்ரி ஒன்னாக வைக்கலாம். இல்லை மை கான்டாக்ட், வாட்ஸ்அப்பில் உள்ள கான்டாக்ட் உள்ளவங்களுக்கு காட்டுற மாதிரி செட் பண்ணலாம். இல்லை நோபடின்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்த்தரப்பில் உள்ள அந்த லாஸ்ட் சீன் ஆன்லைன், இந்த 2 விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது. கூடுதலான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன், எவ்ரி ஒன் அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத பார்ப்பாங்க. அதே மாதிரி சேம் எஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கடைசியாக உள்ளே போயிட்டு எப்போ வந்தீங்களோ அந்த டயத்தை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செட் பண்ணணும். இது உங்களுடைய சாய்ஸ். இதையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துகிறாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் 3வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேக்ரவுண்டில் வால்பேப்பர்லாம் விதவிதமாக செட் பண்ணுறீங்கல்ல, செட் பண்ணி ஒரு கட்டத்தில் அழுத்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் டிஃபால்ட்டாக எப்படி மாற்றுறது, அதுக்குன்னு ஒரு சின்ன செட்டிங் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணால் போதும், பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம் உங்களுடைய வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டை. அதாவது வால்பேப்பரை நீங்கள் விதவிதமாக வச்சுருப்பீங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டான ஒரு செட்டிங் இருக்குல்ல வாட்ஸ்அப்புக்கு, அது அப்ளை பண்ணலாம் இந்த செட்டிங் மூலியமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சேட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருமையான ஒரு வால்பேப்பர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா, டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் வால்பேப்பர், இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி புது வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ணிடுறீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை விரும்பலை, நீங்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ வாட்ஸ்அப் எப்படி கொடுத்தாங்களோ பேக்ரவுண்ட், அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணுமா? ஒன்றும் வேண்டாம். நீங்கள் எந்த சேட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ மீண்டும் மறுபடியும் 3 டாட் போங்க, வால்பேப்பர் போங்க, அப்புறம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வால்பேப்பர், அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு செட் வால்பேப்பர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேக்கில் போயிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருந்த அந்த பழைய வால்பேப்பரே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். சமல வாட்ஸ்அப்பில் 4வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் அது என்னன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய கான்டாக்டை சேவ் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து வரக்கூடிய காலை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுவீங்க, பயமும் கிடையாது. பட் உங்கள் வாட்ஸ்அப்போட கான்டாக்டில் சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஸ்பேம் காலை தான் எடுத்துக்கிடணும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் மேக்ஸிமம் அதை சைலண்ட் மோடில் செட் பண்ணி விட்டுடலாம். அதுக்குன்னு வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறோம், அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. வாட்ஸ்அப்பில் அன்னோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஸ்கனெக்ட் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு வாட்டி இப்படியா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டானவே என்னன்னா, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி, அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கால்ஸ், இந்த மாதிரி இந்த டாகிள் வந்து ஆஃபில் இருந்தால் உடனே ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா சைலண்ட் மோடில் போய் விட்டுரும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி காலை வந்து கால் டேப்ஸ்லையும் நோட்டிஃபிகேஷன் சென்டர்லையும் நடந்தால் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக வாட்ஸ்அப்பை ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் பயன்படுத்துறீங்க. அதில் சேட் ஹிஸ்ட்ரி எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க புதிய மொபைலுக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் டிரைவுக்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மொபைலில் ரீஸ்டோர் பண்ணுவீங்க. இதோட ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதை கட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் ஒரு புதிய செட்டிங்கை வாட்ஸ்அப்போட செட்டிங்கில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வழியாக போயிட்டு பழைய மொபைலில் இருக்கக்கூடிய சேட் ஹிஸ்ட்ரியை புதிய மொபைலுக்கு ஈஸியாக மாற்றிட முடியும். ஆமாம்,
அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்போட சேட் ஹிஸ்ட்ரியை கூகுள் டிரைவுக்கு அனுப்பியிருப்பீங்க. அதுக்கப்புறம் புதிய மொபைலுக்கு நீங்கள் அதை ரீஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அப்படி தானே? இனி அப்படிலாம் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க, டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அப்புறம் சேட்ஸ்குள்ளே போங்க, அப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சேட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ட்ரான்ஸ்ஃபர் சேட் ஹிஸ்ட்ரி டு நியூ ஆண்ட்ராய்ட் ஃபோன். புதிய மொபைலுக்கு ஈஸியாக உங்களுடைய பழைய மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்போட சேட் ஹிஸ்ட்ரியை மாற்றிட முடியும். கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அது வழியாக. நீங்கள் ரொம்ப நாளாக வாட்ஸ்அப்பை மொத்தமாக லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால ஒரு பலனும் இல்லை, நோ யூஸ். அதை தவிர்க்கிறதுக்காக வாட்ஸ்அப் குறிப்பிட்ட சேட்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதுதாங்க ஒரிஜினல் ப்ரைவசி. அது எப்படி லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பை நீங்கள் மொத்தமாக லாக் போட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வேலை செய்யாதுங்க. அதுக்கு பெஸ்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மொத்தமாக உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாத்துக்கிட முடியும். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதாவது சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ அந்த சேட் கான்டாக்ட் நேம்க்குள்ள போங்க. கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ்க்கு கீழே சேட் லாக்னு இருக்கும், அதுக்குள்ள போவோம். இப்போ லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் அதை எனேபிள் பண்ணுங்க. திஸ் சேட் இஸ் நவ் லாக்டு. இதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து லாக்டு சேட்ஸ்க்குள்ள இந்த கான்டாக்ட் உள்ள இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்றது? அதுக்கு நீங்க சேட்ஸ்க்குள்ள போயிட்டு டாப்ல கொடுத்துருப்பாங்க லாக்டு சேட்ஸ், அதை நம்ம டச் பண்ணோம்னா கண்டிப்பா உங்களுடைய போன்ல எதெல்லாம் நீங்க செட் பண்ணீங்க, ஃபிங்கர் பிரிண்ட், பின் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு தான் நீங்க உள்ள போக முடியும் அந்த சேட்டுக்குள்ள. இப்போ இது வேண்டாம்னா அந்த சேட்டை நீங்க டச் பண்ணுங்க, நேமுக்குள்ள போங்க, பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா சேட் லாக் ஆன்ல இருக்குமா, அதை டச் பண்ணுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணுங்க. மீண்டும் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அன்லாக் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அந்த சேட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், உங்களுடைய பிரைவசியை பாதுகாத்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை பயன்படுத்திருப்பீங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி தேவையில்லாத ஃபைலை வாட்ஸ்அப்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி பிரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இதில் நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகிடும். ஸோ இதிலிருந்து ஒரு சில மெசேஜை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிடணும்னா அதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் இருக்குல்ல, அதில் ஒரு சில மெசேஜஸ் வந்து நம்ம எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறது? வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சேட்டில் அதிகமான மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த சேட்லையும் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வந்து ஆனில் இருந்திருக்கும். இப்போ அந்த முக்கியமான மெசேஜை நம்ம ஹைலைட் பண்ணி மேலே பாருங்கள். முக்கியமான மெசேஜை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி செலக்ட் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா கெட் மெசேஜோட ஐக்கான் பார்க்கலாம், இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே அந்த மெசேஜுக்கு பக்கத்தில் அந்த கெட்டோட அந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மெசேஜ் எங்கே நம்ம செக் பண்ணணும்னா அந்த சேட்டோட நேம்ல நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மீடியா விசிபிலிட்டி கீழே பாருங்க, கெட் மெசேஜஸ், அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண அந்த மெசேஜ் இங்க டிஸ்பிளே ஆகும். இனி அந்த சேட்ல டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் வந்து எனேபிளா இருந்து எல்லா மெசேஜும் அழிஞ்சாலும் அந்த குறிப்பிட்ட மெசேஜ் இந்த இடத்துல இருக்கும். இங்க இருந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வேண்டாம்னா பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, மொத்தமா டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி டெலிட் ஃபார் எவ்ரிவன், அவ்வளவுதான். இப்போ நீங்க பேக் போயிட்டு மறுபடியும் உள்ள வாங்க. இப்போ ஓபன் பண்ணி கெட் மெசேஜஸ் இருக்காது. எப்படி நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது உங்களுக்கு யாராவது இமேஜோ வீடியோவோ அனுப்பும் போது அதுல கேப்ஷன் வச்சு அனுப்பியிருப்பாங்க. அப்படி அனுப்பும் போது அந்த இமேஜோ வீடியோவோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். உடனே அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினைப்பீங்க. பட் கேப்ஷன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காக வாட்ஸ்அப் ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்தினாங்க. அதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த கேப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான கேப்ஷனை நீங்க செட் பண்ணி அனுப்பலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபார்வர்ட் பண்ண மெசேஜ் இருக்குல்ல, அதையே நீங்க ஒரு மெசேஜை ஆட் பண்ணி அனுப்ப முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு இமேஜ் அனுப்பியிருப்பாங்க, வீடியோ அனுப்பியிருப்பாங்க, அதில் கேப்ஷன் வச்சு அனுப்பியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அனுப்பின இமேஜை மறுபடியும் ஒரு மெசேஜை ஆட் பண்ணி அனுப்பலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 இமேஜ் இருக்குது. ஒரு இமேஜ் வந்து கேப்ஷன் இல்லாமல் ஒரு இமேஜ், அதே மாதிரி இன்னொரு இமேஜ் வந்து கேப்ஷன் வச்ச இமேஜ். சரிங்களா? இப்போ இந்த கேப்ஷன் வச்ச இமேஜை நான் வந்து வேற ஆளுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்படி நான் ஃபார்வர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இமேஜ் வந்துடும். நான் என்ன கேப்ஷன் கொடுத்துருந்தேனோ அது இங்கே இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மெசேஜை நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாய்னு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணி கான்டாக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே அந்த கான்டாக்டோட நேம் டிஸ்பிளே ஆயிரும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டன் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சென்ட் இப்படி கொடுத்துக்கலாம். போயிருச்சா? இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். நான் ஃபார்வர்ட் பண்ண இமேஜ் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். மீண்டும் கீழே பார்த்தீங்கன்னா எந்த வித ஆப்ஷனும் இல்லை. ஆட் மெசேஜ் அப்படிங்கிறத ஒரு புதிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணி மறுபடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாய்னு கொடுத்துட்டு ஒரு கான்டாக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் அப்படிங்கிற பட்டன் வச்சு மறுபடியும் கொடுத்துட்றேன். கேப்ஷனை ரிமூவ் பண்ணியும் மீண்டும் ஒரு மெசேஜை ஆட் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி இமேஜை நீங்கள் சென்ட் பண்ணதை அதில் மறுபடியும் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணி அனுப்பலாம். 2 ஆப்ஷன் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல போல் சீக்ரெட். போல் வந்து எத்தனை பேர் பயன்படுத்திருப்பீங்க?
கேள்வி செட் பண்ணி அதில் ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அனுப்பும் போது அவங்ககிட்ட இருந்து பெஸ்ட்டான ஃபீட்பேக்கை நீங்கள் பெறுறதுக்காக இந்த போலெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அந்த போலில் கூட ஒரு சீக்ரெட் செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக எதிர் தரப்பில் உள்ள நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர்ஸை வந்து அவரால் கிளிக் பண்ண முடியும். அது வேண்டாம்னா அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவரால் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அந்த செட்டிங் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? வாட்ஸ்அப்பில் போல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதில் ஒரு சின்ன செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா கிளிப் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் போல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுங்க. இதில் கொஸ்டினை என்டர் பண்ணுங்கள், அதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அலோ மல்டிபிள் ஆன்சர் இருக்குல்ல, அது வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அது டிஃபால்ட்டாக வரும். வேணும்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஆஃப் பண்ணுறது மூலியமாக யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அவர் ஒன்றை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஆப்ஷனை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரை வந்து அவர் சூஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் ஆன் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவரால் முடியும். இதை ட்ரை பண்ணுங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்பில் ஒரு சீக்ரெட் செட்டிங். வாட்ஸ்அப்பில் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணலாம் அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க, ஒரு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கான்டாக்டில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மெசேஜை வந்து அப்ளை பண்ணி சென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுலேருந்து முறையாக வெளியே எக்ஸிட் ஆயிருங்க. இப்போ ரீசெண்ட்குள்ளே போனீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஓப்பனில் தான் இருக்கும். அதில் கொண்டையில் பாருங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்போட ஐக்கான் இருக்கும். அதை அப்படியே ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதை உங்களுடைய ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது 2 ஸ்க்ரீனாக இருக்கும். இப்போ கீழே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நியூஸை நீங்கள் படிக்கிறீங்க. இதில் ஒரு சில வரிகள் வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிடுது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. வேண்டாம், ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இந்த மாதிரி பார்த்தீங்களா, போதா நேராக மெசேஜ் பாக்ஸ்குள்ளே போய் அப்படி விட்டுருங்க. விட்டிங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு, சென்ட் பண்ணிடலாம். எப்படி இப்படி ஃபாஸ்ட்டாக நீங்கள் சென்ட் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.